பாடலை பாடாம நாங்கள் வேற எந்த மற்ற பாடலை பாடுவது கிடையாது. But we never sing any other song without singing her song in all our office meetings. ஸோ எங்கள் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம். And we took a decision that we must have a meeting in Angel TV. அந்த பாடல்கள் உருவான விதம் and how the songs were formed. ஒவ்வொரு தேவ மனிதர்கள் பாடல்களை எழுதும்போது அதுக்கு ஒரு பின்னணி இருக்கும். And every time a man of God, a saint of God writes a song, it would always have a background. ஸோ அது ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் என்று மதிப்புரை தேவ மனிதர் மறைத்திரு வின்சென்ட் செமில் ஐயா அவர்களிடம் நான் கலந்து பேசின போது அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு அதை நேரில் நின்று நடத்த முன் வந்தார்கள். So when Vincent Samuel and I consulted and talked with each other about having a program in Angel TV about her, we agreed. அந்த நிகழ்ச்சியை முதல் கெஸ்டாக மதிப்புரிய சகோதரி சரணாவுஜி அவர்களை அழைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். And we had decided that we would invite Sister Saranavuji first for that program. ஸோ அன்றைக்கு தான் முதல் முறையாக எங்கள் ஸ்டூடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன். And it was the first time that I met her in my studio. அன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். And that day was her birthday. ஸோ நான் பாஸ்டர் சாமுவேல் வின்சென்ட் சாமுவேல்கிட்ட சொன்னேன். So I told Pastor Vincent Samuel, ஐயா இந்த தேவ மனுஷன் நம்ம கனப்படுத்தணும். and we must honor the saint of God. அவங்க வந்து ஒரு பக்கா பெந்தகோஸ்தலா இருக்கிறாங்க. And she is a part of Pentecost. பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாங்கன்னு தெரியல. And I never knew that she would celebrate her birthdays as well. நம்ம கொண்டாடுறோம். We celebrate. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் என்று ஒரு ரகசிய தீர்மானம் செய்தோம். And so we made a secret decision that it would be a great honor and joy for us. அவங்க முட்டை போட்ட கேக்லாம் சாப்பிடுவாங்கன்னு தெரியல. And I don't know whether she would eat cakes which have eggs in it. இருந்தாலும் ஒரு அழகான பெரிய கேக் ஆர்டர்லாம் பண்ணி. Yet we ordered a big cake, a beautiful one. நிகழ்ச்சிலாம் முடிஞ்ச பிறகு and after the program was over, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். we gave her a surprise. Happy birthday to you னு பாட்டியம் பாடி and we sang the happy birthday song to her. அவங்கள கேண்டல் எல்லாம் ஊத வைத்து and we made her to blow out the candles on the cake. கேக்கை வெட்டி மகிழ்ந்தோம். and she cut the cake and we all rejoiced. ஆனா அன்றைக்கு நான் உங்களை முதல் முறையாக பார்க்கும் பொழுது but that day when I saw her for the first time, என்னை மிகவும் கவர்ந்தது அவங்களுடைய தாழ்ந்தல்ல. and the thing that attracted me most was not the talent, அவங்களுடைய பக்தியும் அவங்களுடைய தாழ்மை. and it was only her devotion and her humility. மோசே ஐயா அவர்களுடைய முகம் பிரகாசித்ததை போல அவங்க முகம் பிரகாசித்ததை நான் கண்டேன். and I was able to see that her face was shining like the face of Moses. அந்த பக்திக்கு மேல அவங்களிடத்துல வெளிப்பட்ட அந்த தாழ்மை அதை ரொம்ப கவர்ந்தது. and that humility which she had more than her devotion, it really surprised me and overwhelmed me. இதான் ஒரு உண்மையான ஒரு பழுத்த ஒரு கிறிஸ்துவருக்கு இருக்க வேண்டிய ஒரு அடையாளம். and this is a sign that must be seen in any mature Christian. அல்லேலூயா, hallelujah. இது நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். and this is a thing that must be found in each and every one of our lives. இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையுடைய வாழ்க்கை சரிதையை நாம் படிப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். and it's a great privilege which has been given to us to read the life history of such a great saint of God. அவங்க நல்லா பாடுவாங்கன்னு எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. and everybody spoke praising her for her singing. ஆனா அவங்களுடைய பக்திக்கு பின்னால ஒரு ஆழமான கர்த்தருக்கும் அவங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு ஒன்று இருக்கிறது. but more than that, behind all that, there's a great deep bond between her and the Lord. அதுதான் அந்த கனிகளுக்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது. and that is the sign of the fruits that she brings forth. அவர்களை நான் நேரில் ஸ்டூடியோ சந்திச்ச போது அவருடைய சில ஆன்மீக அனுபவங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். and when I met her in my studio, she shared with me some of her spiritual experience. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. and that was the greatest surprise to me. அது ரொம்ப எளிமையாக தாழ்மையாக தன் பிரஸ்தாபம் வெளிப்படக்கூடாது என்று தன்னை மறைத்துக் கொண்டே அந்த ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். and she shared those experiences in the most humble way without projecting herself or talking high of her. ஸோ அவங்களுடைய புஸ்தகத்தையும் அவங்களுடைய கர்த்தருக்கும் அவங்களுக்கும் இருந்த உறவு அவங்களுடைய ஊழியத்தை குறித்து நாம் படித்து வளர்வதற்கு அது ரொம்ப ஏது துணையாக இருக்கும். and so it will be a great use to us, a help to us to read her book, whereby
இவங்க புஸ்தகம் மாத்திரமல்ல, And not just this book alone. அதே போல நம்ம மதிப்புக்குரிய தேவ மனிதர் சாம் சுந்தர் ஐயாவுடைய புஸ்தகம் வெளிவர வேண்டும். And in the same way, another book by Pastor Sam Sundram should also come out. இது மாதிரி இந்தியா தேசத்தில் இருக்க பெரிய பெரிய தேவ மனிதர்களுடைய புஸ்தகங்களும் வெளிவர வேண்டும். And like this, all the saints of God who are found in the land of India, their life histories should be published. ஆமென். Amen. நம்ம எல்லாரும் தலைகளை வணங்கி ஒரு பிரார்த்தனை செய்யலாமா? And shall we all bow our heads and make a small prayer? பரிசுத்தமுள்ள வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, O Lord, who created heaven and earth, the Almighty God. உம்முடைய பரிசுத்த சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். And Lord, we have all gathered together in your holy presence. நீர் எங்களோடு பேசுகிறார்கள். Lord, you speak to us. நாங்கள் தூசியும் குப்பைகளுமாக இருக்கிறோம் சுவாமி. Lord, we are nothing but just dust, O God. உம்முடைய எக்காலமாக இருக்கிறோம். And Lord, we lift you up. உம்முடைய ஆவிய ஊது. And Lord, you blow your spirit upon us. உம்முடைய ஓசை விளங்க செய்யும். And Lord, make us to hear your voice. கேட்கும் செவிகள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். And Lord, let the ears hear and prepare us for your coming. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we pray, O Holy Good Father. ஆமென். Amen. கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பகுதியில வந்து நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். And we are standing in a very important part in our spiritual Christian lives which we are leading. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், And if you read from the Gospel according to St. Mark in chapter 1, அங்கே ஒரு முக்கியமான திருப்புமுனை ஒன்று நடக்கிறது. and there a very important turning point takes place. அது 14வது வசனத்திலும் 15வது வசனத்திலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. And that has been recorded in verse 14 and verse 15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. And now after John was put in prison, Jesus came to Galilee, preaching the gospel of the kingdom of God. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். And saying, the time is fulfilled and the kingdom of God is at hand. Repent ye and believe the gospel. இந்த வசனங்கள் ஒரு திருப்புமுனையை நமக்கு காண்பிக்கிறது. And these verses point out a turning point to us. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, And before the Lord Jesus Christ would begin his ministries, யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசி வந்து மேசியா வரப்போகிற வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். and John the Baptist, the prophet, came and announced the coming of the Lord Jesus Christ. இப்படி ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று ஏசாயா 40வது அதிகாரம் 3-4 வசனங்கள் நமக்கு சொல்கிறது. And Isaiah chapter 40 verse 3 and 4 tell us that such a prophet would arrive. அதே மாதிரி வனாந்தரத்துல ஒலிக்கும் ஒரு ஒலி வந்து வழி ஆயத்தம் செய்கிறது. And the same way, a voice that was crying in the wilderness came and announced the coming of the Messiah. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு, And after the Lord Jesus Christ took baptism, யோவான் ஸ்நானகன் அவரை கை நீட்டி காண்பித்து, and John the Baptist pointed out to him and said, யோவான் 1:29, and in John chapter 1 and verse 29, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, behold the Lamb of God, அவரை பின்பற்றுங்கள் follow him. என்று சொன்னார். And he said that, எல்லாரும் அவரை பின்பற்ற துவங்கினார்கள். and everybody began to follow him. அதுக்கு பிறகு யோவான் காவலில் வைக்கப்பட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். And after that we see that John the Baptist was put into prison. காவலில் வைக்கப்பட்ட கொஞ்ச நாளிலே அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்றும் வேதம் நமக்கு சொல்கிறது. And the Bible also tells us that a few days after he was put into prison, he was beheaded and he died as a martyr. யோவான் ஸ்நானகன் காவலில் வைக்கப்பட்ட பிறகு, And after John the Baptist was put in prison, இந்த காலத்திலே போல ஜாமீனம் வாங்கி வெளியே வந்து திரும்ப ஊழியம் செய்யல. and even today we find that though they are put into prison, people come out on bail and they do the ministry. சிறைச்சாலைக்கு சென்றவர் திரும்ப உயிரோடு வரவில்லை. And the man who went into the prison alive, walked in, he never walked out alive. அவர் சிறைச்சாலைக்கு போனது அவர் மரிக்கப் போகிறார் என்பது ஒரு அடையாளமாகிவிட்டது. And it became
certain that because he had entered into the prison, he was going to die. அவர் சிறைச்சாலை போனது இன்னொரு காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. And another thing is also pointed out to us by his going to prison. அவருடைய ஊழியம் முடிந்துவிட்டது என்று காண்பிக்கிறது. It also points out, shows us that his ministry has come to an end. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, And because the Bible says, காவலில் வைக்கப்பட்ட பிறகு, after he was put in prison, இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வெளியரங்கமாக சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார் என்று. that Jesus Christ began to preach the gospel openly. ஆனா இங்க ஒரு திருப்புமுனை உண்டாகிறது. But here a turning point takes place. இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு ஊழியத்தை செய்யவில்லை. And Jesus Christ, he did not do just an ordinary ministry. யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தின் காலம் உண்டாயிருந்தது என்று. And the Bible scholars say that till Jesus Christ began his ministries, the period of law was there. மோசேயை துவங்கி யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அந்த காலம் இருந்தது. Until John the Baptist began his ministry, right from Moses till John the Baptist was the period of law. So யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்தை குறித்து போதித்துக் கொண்டு வந்தார். So till John the Baptist, they were teaching about the law. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தனர் திருப்புமுனை, ஒரு காலம் மாற்றம் அங்கே வருகிறது. But now when Jesus Christ came, a turning point takes place, a change, a turn in the times. இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கித்தார் என்று இந்த ரெண்டு வசனங்கள் நமக்கு அழகாக சொல்கிறது. And these two verses tell us very beautifully as to how Jesus Christ preached. அவர் சாதாரண ஒரு சுவிசேஷம் அறிவிக்கவில்லையாம். And he did not proclaim just an ordinary gospel. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தாராம். And he proclaimed the gospel of the kingdom. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது என்று அறிவித்தார். And he announced that the kingdom of God is nigh at hand. மனம் திரும்புங்கள். And he said, repent. மனம் திரும்பி அந்த ராஜ்யத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று அறிவித்தார். And he announced and said, repent and believe in that kingdom. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கடைசி நாட்கள்ல இதே போன்ற ஒரு வார்த்தையை தான் நாம் அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. And in these last days in which we are living, we are expected, we must proclaim these same words. இயேசு வந்தார், பிறந்தார், ஊழியம் செய்தார். And Jesus came, he was born, and he did his ministry. அது சாதாரண நற்செய்தி. And that's just an ordinary good news, ordinary gospel. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் பரிமாணத்தை பாருங்க. But then look at the way of the ministry of Jesus. அவருடைய ஊழியத்தின் மாதிரி அங்க பாருங்க. And look at the model, the example in his ministry. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். And he was preaching about the gospel of the kingdom. இதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல, And about this in the gospel according to St. Matthew chapter 24 and verse 14. இவைகள் எல்லாம் சம்பவித்த பிறகு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். And after all this has taken place, the gospel of the kingdom shall be preached. கடைசி அடையாளமாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். As the last sign, the gospel of the kingdom will be preached. இப்போ இந்த முக்கியமான அடையாளத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. And now we must be careful, we must look to this important thing. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், And if you read Matthew chapter 24 and verse 3, சீடர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. and the disciples asked Jesus a question. ஆண்டவரே, நீர் வரும்போது நீர் வருவீர் என்று எப்படி எங்களுக்கு அடையாளம் நாங்கள் தெரிந்து கொள்வோம்? And they asked him, Lord, how will we know? What are the signs of your coming? How will we know it? இந்த தேவாலயம் இடித்து தள்ளப்படும் என்று நீர் சொன்னீரே, அது எப்பொழுது சம்பவிக்கும்? And you said that this temple will be broken down and rebuilt. When would that take place? அவைகளின் அடையாளம் என்ன என்ற கேள்வி கேட்டார்கள். And they asked him, what are the signs of your coming? 4வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் பலவிதமான அடையாளங்களை இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு சொல்கிறார். And from verse 4 to verse 13, Jesus Christ tells us of many signs. நீங்க அந்த 4வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால், And if you read from verse 4 to verse 13, இயேசு கிறிஸ்து சொன்ன பல அடையாளங்கள்ல நற்செய்தியாக நல்ல கிரியைகளாக எதுவுமே அங்கே இல்லை. and all the signs which Jesus spoke about, nothing is said about the gospel or good deeds. கள்ளர்கள் வருவார்கள், ஜாக்கிரதை. He said the thieves who come, be careful. இது நல்ல செய்தி
செய்தியா? Is this a good news? பயமுறுத்துற மாதிரி ஒரு சொல்றார், எச்சரிப்பு. And this is something like a warning, like a threatening. கள்ள கிறிஸ்துக்கள் வருவார்கள், கள்ள போதகர்கள் வருவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், ஜாக்கிரதை. And he said, beware, there be false teachers, there be false prophets who come. இதுவும் பயமுறுத்துற மாதிரி இருக்குது. And this is also something that is frightening. அதோட விட்டாரா? And did he stop with that? பஞ்சங்கள் வரும், He said, famines would come. பூமி எழுச்சி வரும், There will be earthquakes. கொள்ளை நோய்கள் வரும். And there will be pestilences. இது நல்ல செய்தியா? This is good news. இதுவும் பயமுறுத்துற மாதிரி இருக்குது. This is also something that scares us. அதோட விட்டாரா? And did he stop with that? அதோட விடல. He didn't stop with that. சீடர்கள்லாம் பார்த்து கை நீட்டி சொல்றார், And he pointed out to the disciples, உங்களுக்கு உபத்திரம் வரும், and you will have persecution. உங்களுக்கு சமாதானம் இல்ல, You will have no peace at all. பூமியில சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்காத, Don't think that there will be joy on this earth. உங்களை சிறைச்சாலையில தூக்கி போடுவாங்க, They will cast you into prison. தகப்பன் பிள்ளையை காட்டி கொடுப்பான், And the father would betray the son. பிள்ளை தகப்பனை காட்டி கொடுப்பான், The son would betray the father. சகோதரன் சகோதரனை காட்டி கொடுப்பான், The brother would betray his brother. நண்பன் நண்பனை காட்டி கொடுப்பான், And a friend would betray his friend. அன்பு தணிந்து போகும். And love would decline. இங்க நம்ம சமுதாயத்துல கூட்டு குடும்பமாக நம்ம வாழ்கிறோம். And in this society, we live as a joint family. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, But then Jesus Christ says, உன் கூட்டு குடும்பத்துல தான் பிரச்சனை உண்டாக போகிறது. all the problems are going to begin in your joint family. உன் கூட்டு குடும்பத்துல இருக்கிறவர்களே உனக்கு சத்துருக்களாக மாறுவாங்க. Those members of your joint family will turn out to be your enemies. பாருங்க, அவர்கள் சொன்ன இந்த அடையாளங்களை, இறுதி காலத்தின் கடைசி அடையாளங்களை ஏதாவது ஒரு சந்தோஷமாக மன நிம்மதியான ஒரு நற்செய்தி இருக்குதா? And in all these signs which Jesus Christ said about his coming at the last time, is there anything that is good or a good news or something which gives us peace? கடைசி காலத்துல பூமியில நடக்க போகும் பயங்கரமான காரியங்களை தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். And Jesus Christ speaks about the terrible incidents, events that are going to take place during the last time. அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க போகும் அடையாளங்கள் இவைகளை அனைத்தும் என்று சொல்கிறார். And he says all these are the signs that are going to take place before the மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, most holy good Father. நீர் என் நாவில வைத்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். Lord, the words that you placed on my tongue, I have spoken it to these people. நீர் எங்களுக்கு அறிவித்தீர். Lord, you have told us நீர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக that before you would come again into this world, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று, that the gospel of this kingdom should be preached to the uttermost parts of this world. நீர் எங்களை பார்த்து ஒரு வார்த்தையும் சொன்னீர். And Lord, you looked at us and also said one word, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று. and that you are my witnesses. எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, Our holy Father, இங்கே கூடி வந்திருக்கும் திரளான உமது அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. and Lord, look to all these your dear children who are gathered in a great number here this evening. இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக விளங்கும்படி, And Lord, so that each one would rise as a witness for Jesus Christ. இன்று முதல் இவர்கள் ஒவ்வொருவரும், And from this day onwards, let each one of them இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் சுவிசேஷகர்களாக இவர்களை அபிஷேகம் செய்யும். Lord, anoint them to be preachers of this gospel of the kingdom. ஒவ்வொரு மேலும் இந்த புதிய அபிஷேகத்தால் நிரப்பி, And Lord, fill each one of them with this new anointing. கர்த்தருடைய 7 ஆவிகளாலும் நிரப்பி, Lord, fill them with your 7 spirits. கர்த்தருடைய இந்த இறுதி காலத்தின் தீர்க்கதரிசன அபிஷேகத்தாலும் நிரப்பி, And Lord, fill them with the anointing and announce them to prophecy. எங்கள் பாரத தேசத்தின் கடையாந்தரம் வரைக்கும் இவர்களை கூட்டிச் சென்று இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உபயோகப்படுத்தும். Lord, take and use them mightily to proclaim the gospel of the kingdom to the uttermost parts of this land of India. நீர் அப்படி செய்ய போவதற்காக உங்களுடைய திருப்பாதங்களை முத்தம் செய்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. And we thank you, Lord, that you are going to do this. We humble ourselves and kiss your feet. ஆமென். Amen. நன்றி. It's a very, very important occasion now. Sadhya will dedicate and release the book.
நம்ம எல்லாரும்